அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகர ராசி மற்றும் கும்ப ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு ஒரே கிரகத்தினுடைய மாற்றம் தரப்போகின்ற வெவ்வேறு விதமான பலன்கள். ஒருத்தருக்கு கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகத்தினையும், ஒருத்தருக்கு பண இழப்பினை தரக்கூடிய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தினை தரப்போகுது. இந்த கிரகம் யாருக்கு எப்படி மாற்றம் நடக்க போகுது, யார் கவனத்தோடு இருக்கணும், அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மகர ராசி மற்றும் கும்ப ராசியில் பிறந்த நண்பர்களே, நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரிங்க, உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் தான். அந்த சனி பகவான் வாக்கியப்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதி மீன ராசிக்கு மாற்றம் அடைந்து விட்டார். அப்போ முதல்ல மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 3ஆம் வீடான மீன ராசியில் சனி பகவான், கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு 2ஆம் வீடான மீன ராசியில் சனி பகவான். ராசிநாதனுடைய மாற்றம் இப்படி இருக்குது. அடுத்ததாக தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுதுங்க. விசுவாசுவ வருடம் முடிந்து பிரபாவ வருடம் பிறக்க போகுது. தமிழ் புத்தாண்டில் ஒரு சிறப்பு என்னன்னா, மிக முக்கியமாக 3 கிரகங்கள் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருக்க போகிறாங்க. ஒன்று ராகு கும்ப ராசியில் சதய நட்சத்திரத்தில், கேது சிம்ம ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான மக நட்சத்திரத்திலையும், சனி பகவான் உங்கள் ராசி அதிபதி தன்னுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்திலையும் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். இது ரொம்பவே சிறப்பான விஷயங்க. அப்போ இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு நடைபெற போகுது பெரிய மாற்றம். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 3ஆம் வீட்டில் சனி தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் இருக்காரு. வெற்றியை கொடுப்பவர் சனி பகவான். 7ஆம் வீட்டில் கடகராசியில் எந்த கிரகமும் இல்லை. 8ஆம் வீட்டில் கேது இருக்கிறாரு. அப்போ தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை, அதோட பணலாபம் வருங்க. வேலை தொழில் அதுக்கேற்ற மாதிரி அமையும். திடீர் பணம் பொருள் ஏற்படும். திடீர் கோடீஸ்வர யோகம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டுங்க. ஆனால் அதுக்கு ஜாதகப்படி உங்களுக்கு ராகு திசையோ அல்லது ராகு புத்தியோ அல்லது சனி திசையோ அல்லது சனி புத்தியோ நடக்கணுங்க. அப்படி நடந்தால் அந்த யோகம் முழுமையாக கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அப்படி இல்லாதவங்க நிச்சயமாக வெளியிலிருந்து வரக்கூடிய உறவுகள் மூலமாக, அதாவது உங்கள் வாழ்க்கை துணை, உங்கள் பிள்ளைகள் அல்லது உங்களுடைய வெளி நட்பு வட்டாரம், இவற்றின் மூலமாக இதெல்லாம் கிடைக்குங்க. திடீர் பணலாபம் கிடைக்க அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இருக்குங்க. அரசியல்வாதிகளுடைய தொடர்பு அல்லது மாமியார் வீட்டு வழி சொத்துக்கள், இது மூலமாக அல்லது மற்றவங்க சேர்த்து வச்ச சொத்து, பணம், நகை, இவையெல்லாம் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய யோகம் உண்டுங்க. அடுத்ததாக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு, உங்கள் வீட்டில் யாராவது கும்பராசியில் பிறந்தவங்கள இருக்காங்களா? ஜென்மத்தில் ராகு 7ஆம் வீட்டில் கேது. அப்போ அவங்க திருமண வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்துங்க. நேற்று இங்கே இருந்தவர் இன்னைக்கு இடம் மாறி போயிட்டாரு அப்படின்ற ஒரு சூழல் உருவாகும். 2ஆம் வீட்டில் சனி பகவான் மறைமுக வழியில் பணவரவு, மறைமுக உறவுகள் மூலமாக நன்மைகள், இதெல்லாம் கிடைக்குங்க. ஆனால் நேரடி உறவுகள் மூலமாக நன்மைகள் கிடைப்பது நடக்காது. 7ஆம் வீட்டில் கேது இருப்பதால் நிச்சயமாக திருமண வாழ்க்கையிலும் நண்பர்கள் மூலமாகவும் ஏமாற்றம், தோல்வி போன்றவை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ பணம் காசு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சாலும் அதனை தக்க வைத்து கொள்ளக்கூடிய மனநிலைன்றது இருக்காதுங்க. திடீரென இடம் மாறி போகிறது, உறவுகளை விட்டு போவது போன்ற சூழல் ஏற்படும். இது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு 6ஆம் வீட்டில் கடகராசியில் ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் வந்து அமர்கிறார். அப்போ கடனாளியாகவும் பணம் இழந்து போவதற்கும் ரொம்பவே வாய்ப்பு இருக்குங்க. சில ஏமாற்றம், துரோகம், சூழ்ச்சியால் இழப்பு என்பது ஏற்படும். அப்போ கும்பராசிக்காரங்க தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு விழிப்புணர்வோடு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் பணம் காசு மற்றவங்க கிட்ட லாக்காகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கும்பராசியில் பிறந்தவங்க உங்கள் பணத்தினை நிலமாக சொத்தாக மாற்றி வச்சுக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க, பாதுகாப்பானது. அதுபோல் உங்களுடைய வருமானத்தினை மறைத்து கொள்வது ரொம்பவே சேஃபுங்க. இல்லாட்டி ஏதாவது ஒரு பிரச்சனையில் அந்த பணம் காசை இழப்பதற்கு வாய்ப்பு அதிகம். அப்போ இந்த 2 ராசியில் மகர ராசியில் பிறந்தவங்க உங்கள் வீட்டில் இருந்தால் அவங்க மூலமாக நல்ல ஒரு வருமானம் ஈட்ட முடியும். திருமணம்,
குழந்தை பாக்கியம், புதிய உறவு அமைவது இதெல்லாம் நடக்குங்க. அதே போல் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உறவுகளை பிரிவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பிரிவு, ஏமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த 2 ராசிகளையும் இப்படி பலன்கள் மாறி மாறி கொடுக்கிறாரு சனி பகவான். இந்த நேரத்தில் விழிப்புணர்வோடு இருந்துக்கோங்க, வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. மகர ராசிக்காரங்க பயணம் அடிக்கடி வருங்க, அதனால் நிச்சய லாபம் உண்டு, அதனை பயன்படுத்திக்கோங்க. முக்கியமாக கிரிவலம் செய்வது, பாத யாத்திரை சென்று முருகனுடைய வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நல்லது நடக்கும். இது சிறந்த பரிகாரமாக அமையுங்க. அதுபோல் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வயதில் மூத்தோருக்கு மருத்துவ உதவி செய்யுங்க. அனாதையாக இறந்தவர்களுக்கு அடக்கம் செய்வதற்கு உதவி செய்யுங்க. பெரிய பரிகாரமாக நிச்சயமாக அமையும். உங்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறையும். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.